முதல் கதை அந்த தடயம்ங்கிற கதை வந்து படித்தபோது ஆஹா இதுவும் மயானக்கரை வெளிச்சம் மாதிரியே தானே இருக்கே அப்படின்னு வழி இருந்தது. ஆனால் அந்த கதையிலையுமே ஒரு 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 இடம் வந்து எனக்கு கிளாஸ்ன்னு தோணுச்சு. அந்த அப்பா வந்து இத்தனை வருஷத்துல நீதான்ப்பா கபீரை தேடி வந்திருக்கேன். அந்த வலி இருக்கு இல்லையா? மகன் இறந்துட்டாரு, ஓகே. மகன் இறந்துட்டாரு, கொடூரமாக கொல்லப்பட்டு விட்டார். அதையும் தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மகனை தேடி யாருமே வரலையேன்ற வலி வந்து இவர் அந்த கதையுடைய நாயகர் போய் தேடும்போது அந்த எவ்வளோ ஒரு பாரம் இறங்குன மாதிரி இருக்கும். நம்ம மகனை வந்து ஏன்னா மகன் வாழ்ந்ததுக்கு சாட்சி யாரும் வந்து தேடி வருவது தானே. அப்போ இவ்வளோ நாள் நம்ம போய் பார்க்காம இருந்துட்டோம். இவர் தேடி திடீர்னு கபீர் கபீர்னு ஒரு பையனை வந்து நினச்சி தான் ஓகே ஏதோ ஒரு உந்துதல்னால போய் பார்க்குறாரு. அப்போ அந்த தேடிய போன இடத்துல கபீர் இல்லை. கபீருடைய தகப்பனார் மூலமாக தெரிந்து கொள்கிறார் கலவரத்தின் போது கொடூரமாக கொல்லப்பட்டது. அந்த அப்பா வந்து உடனே கொட்டுறார் எல்லாத்தையும். அந்த இடத்துல தான் நான் அழுதேன். கடைசியில் அந்த அந்த அதிர்ச்சி தர முடியும் எனக்கு அந்த அப்பா சொல்லும்போது அவ்வளோ யோசிச்சு பாருங்க.